சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பொரிச்ச சிக்கன் உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ சிக்கன், எலும்பு இல்லாமல் சதை உள்ளதை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலையை நல்லா மாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகா காரத்துக்கு கட் பண்ணி சேர்த்துங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் சோம்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதோட எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா சிக்கனை புழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்குங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது எல்லாம் திரிஞ்சு போயிடும். அப்புறம் இது கூடவே மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் இது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மையம் அரைச்சிக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப மையம் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணிக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி இவ்வளோ சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா பசைஞ்சிக்கங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு அந்த சிக்கன் அரைச்சதுக்கப்புறமா தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்குங்க. எனக்கு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சு உருண்டை பிடிக்க வரலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 3 ஸ்பூன் போட்டுங்க. கடைசியில் இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. அவ்வளோதான், நல்லா பசஞ்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் சின்ன உருண்டையை பிடிச்சிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சுடாயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒன்றா தூக்கி உருண்டை போட்டுடலாம். சிம்மில் வச்சுங்க, ஏன்னா உள்ளே இருக்க சிக்கன்லாம் நல்லா வேகணும். இது நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். பொரிச்ச சிக்கன் உருண்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதேமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.